ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரைச்சி விட்ட மட்டன் கறி குருமா தான் இப்போ பார்க்க போறோம். இது செம்ம டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். இது நம்ம உடனே மசாலா எல்லாத்தையுமே உடனேயே நம்ம வறுத்து அரைச்சி இப்போ செய்ய போறோம். இதுல எதுவுமே நம்ம அரைச்சி வீட்ல வச்சுக்கிற மசாலாவை நம்ம சேர்க்க போறதில்ல. நம்ம எல்லாத்தையும் உடனே அரைச்சி இதை செஞ்சு நம்ம இப்போ செய்ய போறோம். இது செம்ம டேஸ்ட்டா அட்டகாசமான சுவையில சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதை நம்ம எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இது நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரியே தான் நீங்க செய்வீங்க. அம்மியில அரைச்சி நீங்க அங்க அம்மாலாம் அந்த காலத்துல செஞ்ச மாதிரி இது நம்ம வீட்ல இப்ப மிக்சியில அரைச்சி செய்ய போறோம். ஆனா அதே டேஸ்ட்ல இது கண்டிப்பா இருக்கும். மட்டனும் நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ கறி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இளம் ஆட்டு கறி இது. 1/2 கிலோ கறியில நம்ம இப்ப செய்ய போறோம். இதுக்கு நம்ம இப்ப மசாலா எடுத்து வச்சிருக்கோம். மல்லி ஒரு 25 கிராம் மல்லி, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, ஒரு சின்ன பீஸ் மஞ்சள், சோம்பு எல்லாமே நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்கோம். இதை எல்லாத்தையும் நம்ம இதை போட்டு அரைக்க போறோம். பட்டை ஒரு பீஸு, ஒரு 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம அடுப்புல வாணலி வச்சு எண்ணெய்லாம் விடாம இதை எல்லாத்தையும் ஒன்னாவே சேர்த்து நம்ம இதை வறுத்து அரைக்க போறோம். இதை இப்படி நல்லா நீங்க வறுத்து அரைச்சிடுங்க. லைட்டா வறுக்கணும். அடுப்பை ஸ்லோவா தான் வச்சுக்கணும், ஸ்பீடா வைக்காதீங்க. இப்படி நீங்க வறுத்து அரைக்கும் போது இதுல உள்ள டேஸ்டே தனி டேஸ்ட் தான். நீங்க என்னன்னு தான் அரைச்சி வச்சிருந்த மசாலாவெல்லாம் போடுறத விட இதே மாதிரி உடனே அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இதை எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு நம்ம மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிடணும். அரைச்சி இந்த பாருங்க, இந்த அளவு அரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதுல தேங்காய் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 மூடி தேங்காய், 2 ஸ்பூனு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து இப்பயும் நம்ம தண்ணி ஊத்தாம திரும்பியும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு இப்ப 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுல ஒரு தக்காளியே இதுல போட்டுக்கிறேன். போட்டு இப்ப தண்ணி ஊத்தி நம்ம நல்லா நைஸா அரைச்சிடணும். இந்த பாருங்க, நான் நல்லா அரைச்சிட்டேன். எந்த அளவு நைஸா அரைஞ்சிருக்குன்னு பாருங்க. நல்லா நைஸா கொரகொரப்பே இல்லாம நல்லா நைஸா அரைச்சிடுச்சு. இப்ப 2 பல்லாரி வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். குக்கர்ல நம்ம இப்ப என்ன செய்யறோம், தாளிக்க போறோம். இப்போ குக்கர்ல எண்ணெய் ஊற்றி இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்டா நம்ம ஃபர்ஸ்டே அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா செவக்கிற அளவு வதக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா செவக்கிற அளவு வதக்கிக்கங்க. எண்ணெயும் நெய்யும் நான் கலந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லா அதேமாரி கலந்து ஊற்றிக்கங்க. நல்லா வதக்கிட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவு வதக்கணும்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவு வதக்கிக்கணும். நல்லா வதக்கும் போது தான் இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா அடுப்பை ஸ்லோவாக வச்சு மிதமான தீயில வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா 2 ஸ்பூன் நிறையா சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் நல்லா போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் முழுசாக போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். இதில் மிளகாய்த்தூள் நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம மசாலாலேயே எல்லா உரப்பும் இருக்குது. புதினா, மல்லி எல்லாம் சேர்த்து இப்போ கறியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா நீங்கள் எண்ணெயில் இப்போ சேர்த்து இந்த கறியும் வதக்கி எடுத்துருங்க. வதக்கிட்டு இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஒரே இதில் போட்டு நம்ம இது செய்ய போகிறோம். தயிர் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இப்போ சேர்த்துக்கணும். மசாலாவில் நல்லா தண்ணி சேர்த்து இதில் நான் கலந்து எடுத்துக்கணும். இந்த அளவு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும் போதே நல்லா சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். டேஸ்ட்டும் நான் அதேமாரி அட்டகாசமாக இருக்கும். உப்பு சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். இதில் நான் கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். நிறையா கொஞ்சம் மசாலா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 விசில் போட்டு எடுத்தாக்கா மட்டன் கறி குருமா ரெடி. இந்த வாசமே நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். இதை நம்ம சாப்பிட்ணும் போல் தோணும். அந்த அளவு இந்த வாசம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து அசங்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.